வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பேர்ட் ஸ்கல்ப்சரான ஜட்டாயுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு எப்படி போகிறது, என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ, சுற்றி பார்க்க வேறு என்னென்னலாம் பிளேஸ் இருக்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜட்டாயு ஸ்டாச்சு கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் சடையமங்கலம்ன்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. வார்கலாலேருந்து 26 கிலோமீட்டரும், முன்ட்ரு ஐலாண்ட்லேருந்து 46 கிலோமீட்டரும், குற்றாலத்துலேருந்து ஒரு 1.5 hour டிரைவ்லையும் இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணலாம். ஜட்டாயுவில் உங்களுக்கு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸுமே இருக்குது. கம்ஃபர்டபுளாக உங்கள் வண்டியை விட்டுட்டு நீங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு போகலாம். டிக்கெட் கவுண்டரில் பெர் பர்சனுக்கு 200 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி என்ட்ரி ஃபீஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம், இங்கே கேஷ் மட்டும்தான் அலௌட். ஸோ மறக்காமல் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. இந்த டிக்கெட்டை வச்சுட்டு நம்மளால் ஸ்டெப்ஸில் மட்டும்தான் ஏறி போக முடியும். சுமார் ஒரு 826 படியை நம்ம ஏறி மேலே அந்த ஜட்டாயு ஸ்டாச்சுவை பார்க்குற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் இங்கே உங்களுக்கு கேபிள் கார் வசதியுமே இருக்குது. கேபிள் கார் மூலயமா போகணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 260 rupees பெர் பர்சன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக ஒரு 500 rupees கிட்ட செலவாயிடும் இந்த ஜட்டாயு பார்க்கறதுக்கு மட்டுமே. பட் இந்த ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சுற்றி இருக்க வியூ எல்லாம் அழகாக பார்த்து ரசிக்க முடிஞ்சுது. பட் டியூரேஷன் ரொம்பவே கம்மி தான். பட் வர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவேன். அண்ட் நீங்கள் மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஸ்ட்ரிக்டான செக்கிங் ப்ராசஸுமே இருக்குது. பேக்ஸ், கேமராஸ் அலௌட் தான். பட் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ், யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் அலௌட் கிடையாது. அந்த செக்கிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் ரோப் காருக்கான வெயிட்டிங் ஏரியாவில் போய் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெயிட்டிங் ஏரியாலே உங்களுக்கு சின்ன கேஃபேஸ், சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன ஷாப்ஸுமே இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட் டைம் போனீங்கன்னா இந்த ரோப் கார் ஏறுறதுக்கான வெயிட்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் மேலே போன உடனே அந்த பிரம்மாண்டமான ஜட்டாயு ஸ்டாச்சுவை பார்க்க முடியும். 1600 அடி உயரத்தில் இந்த ஜட்டாயு ஸ்டாச்சு இருக்குது. இது 2018ஆம் ஆண்டு 100 கோடி பட்ஜெட்டில் கட்டி முடிக்கப்பட்டதுங்க. இந்த அழகான ஜட்டாயு ஸ்டாச்சு ராஜீவ் அன்ஷல் என்ற ஒரு சிற்பியோட உழைப்பில் தான் உருவாக்கப்பட்டது. இவர் ஒரு பிரபல திரைப்பட இயக்குனர்ன்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த ஜட்டாயு கேரளா டூரிசமோட ஃபர்ஸ்டா ஒரு பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல ஓபன் பண்ண ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ இந்த இடத்த இந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் லீசல் அக்ரிமெண்ட் எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவே மெயின்டைன் பண்றாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இங்க பிரைஸுமே அதிகமாக இருந்திருக்கலாம். பட் கிரவுட் மேனேஜ்மெண்ட்மே ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையுமே இருக்கு. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சடையமங்கலம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்த பேரு ஜட்டாயு மங்கலம். அதுதான் மருவி சடையமங்கலம் என்ற பேர் வந்தது. இந்த இடத்துக்கும் ஜட்டாயுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, ராமாயணத்துல சீதையை லங்காக்கு ராவணன் கடத்தி கொண்டு போகும்போது இந்த ஜட்டாயுன்ற பறவை தான் போய் தடுக்க முயற்சி பண்ணது. ராவணன் சந்திரஹாசம்ன்ற ஒரு யுக்தியை பயன்படுத்தி ஜட்டாயுவோட ஒரு ரக்கையை வெட்டி அங்கேயே அதை வீழ்த்தினாரு. வெட்டப்பட்ட அந்த ஜட்டாயு ஒரு பாறை மேல விழுந்தது. அந்த பாறை தான் இப்ப நம்ம இருக்க இடமா நம்பப்படுது. பின்னர் தேடுதலுக்காக வந்த ராமரிடமோ சீதையை கொண்டு போன இடத்த பற்றி தகவலை சொல்லிட்டு இந்த இடத்துலயே முக்தி அடைந்ததா ஜட்டாயு நம்பப்படுது. இந்த இடத்தோட வரலாறு சின்னதா இங்க ஒரு கல்வெட்டிலுமே குறிச்சு வச்சிருக்காங்க. அதையுமே நம்மளால படிச்சு புரிஞ்சுக்க முடியும். இந்த கதையின் காரணமாகவே இந்த ஜட்டாயு ஸ்டாச்சு உமன் சேஃப்டிக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஜட்டாயு ஸ்டாச்சு உள்ளே பெரிய ஒரு மியூசியமே ஒன்று இருக்கிறதா சொல்றாங்க. பட் நாங்க போறப்ப அது மெயின்டெனன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப வருஷமாவே அது மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த ஜட்டாயு ஸ்டாச்சோட ஒரு பக்கத்துல அதோட வெட்டப்பட்ட ரக்கையுமே நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஜட்டாயு ஸ்டாச்சு சுற்றி இங்கே ஒரு ராமர் கோயிலுமே இருக்குது. அந்த ராமர் கோயில் பக்கத்திலே உங்களால் ராமரோட கால் தடத்தையும் பார்க்க முடியும். அண்ட் கம்ப்ளீட்டாக சுற்றி உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸுமே இருக்கும். சன்செட் ஆகிற வியூலாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு காலத்தில் ஹெலிகாப்டர் ரைடுமே இருந்துச்சு. பட் இப்போ அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அண்ட் ரிட்டர்ன் போகும்போதும் ரோப் காருக்கு நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்த டிக்கெட் இந்த அப் அண்ட் டவுன் 2 ரோப் காருக்கும் சேர்த்து தான். இந்த ஜட்டாயோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும். அண்ட் ஜட்டாயை சுற்றி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ், ரூம் ஸ்டேஸுமே இருக்குது. நாங்கள் ராக் பேலஸ் இன்னுன்ற ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். 3 பேருக்கு 900 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளேஸ். ரூம்ஸுமே ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் தென்காசி சைட்லேருந்து வந்தீங்கன்னா ரிட்டர்ன் போகும்போது இங்கேருந்து 57 கிலோமீட்டர்ஸில் இருக்க பாலருவி வாட்டர் ஃபால்ஸையும் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. முன்ட்ரு ஐலாண்ட் சைட்லேருந்து வரவங்களுக்கு மீன்பிடி பாறைன்ற ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸும் இருக்குது. அதையும் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தகவலை சேகரித்து இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் பல வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.